நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே நாம் இருக்கின்றோம். குரல் எண் 39 இன்று நாம் பார்க்கின்றோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தோடு பொருளீட்டி இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் அன்புற்று இன்புற்று ஒன்றித்து வாழ வேண்டும். இவை எல்லாம் தான் இறையாட்சி நெறியினுடைய உள்ளடக்கங்கள். அப்படியெல்லாம் வாழ்வதற்கு இங்கு அறம் வேண்டும். ஏனென்றால் அறத்தான் வருவதே இன்பம். இன்பம் என்பது அறத்தால் வருவதுதான் இன்பம். மேலோட்டமான, பொய்யான, தற்காலிகமான, உணர்ச்சி வயமான சில இன்பங்கள், சிற்றின்பங்கள் படையெடுத்துக் கொண்டு வரலாம். ஆனால் அவையெல்லாம் இன்பமாகா. இன்பம் என்பது, உண்மையான இன்பம் என்பது, அது அறத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடும். அதான் அந்த குறள் கூறுகிறது, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த. புறத்த என்றால் அவையெல்லாம் இன்பம் அல்ல, அவையெல்லாம் துன்பம், இன்பத்துக்கு எதிரானது. தற்காலிகமாக அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்ட சூழலில் அது இன்பமாக தோன்றினாலும் அதன் பிறகு அதை பார்த்தால் அது துன்பமாகத்தான் முடியும். எனவேதான் மற்றெல்லாம் புறத்த. அதோடு புகழும் இல. ஒரு உண்மையான இன்பம் என்றால் அந்த இன்பத்தை துய்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு புகழும் கிடைக்க வேண்டும். ஆனால் புகழே கிடைக்காத அளவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கின்ற ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது. அறத்தான் வருவதே இன்பம். எனவே இன்று நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று அறம். அறங்கள் இங்கு பெருக வேண்டும். அவற்றின் ஊடாக வருகின்ற இன்பங்கள் பெருக வேண்டும். இன்று ஒரு 500 ரூபாய் செலவிட்டு கதாநாயகர்கள் போன்று எண்ம பதாகைகளில், டிஜிட்டல் பேனர் என்று சொல்கிறார்கள், அங்கு தங்களுடைய படங்களை எல்லாம் பதித்து அதிலே இன்பம் காண்கிற இளைஞர் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அரசியல் தலைவர்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் சிற்றின்பங்கள். ஆனால் உண்மையான கதாநாயகர்களாக இருக்க வேண்டும். தியாகங்கள் செய்து இந்த சமூகத்திற்கான நற்பணி ஆற்றி அதன் அடிப்படையிலே அங்கு உயர்ந்து நிற்க வேண்டும். அவையெல்லாம் தான் அறம். அந்த அறத்தான் வருவதுதான் இன்பம் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுடைய செயலின் பயனை நீங்கள் துய்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று நீதிமொழிகள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் என்ன அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையிலான இன்பமோ துன்பமோ அது தொடரும். நமக்கு உண்மையான இன்பம் தொடர வேண்டும் என்றால் அந்த இன்பத்துக்கான அடித்தளமாக அறம் இருக்க வேண்டும். அறத்தை நாம் மீறிவிடக் கூடாது. அறச்செயல்கள் என்பது இங்கு தொடர வேண்டும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு பசியாக இருக்கின்ற பொழுது சாத்தான் வந்து சோதிக்கிறது, கல்லை அப்பமாக மாற்று என்று. ஆனால் கல் கல்லாக இருக்க வேண்டும், அதை அப்பமாக மாற்றிவிடக் கூடாது. தான் பசியாக இருக்கிறோம் என்பதற்காக அறந்தவறிய ஒரு செயலை செய்துவிடக் கூடாது. அந்த வகையில் நாம் இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டுகிற அந்த வழித்தடத்தில் நாம் பசியாக இருந்தாலும் கூட அங்கு அறத்தை மீறிவிடக் கூடாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறது, பசி வந்தால் 10 பறந்துவிடும். அது அறநெறியாளர்களுக்கு அல்ல, சாதாரண மனிதர்களுக்குத்தான். பசி வந்தால் என்ன, இறப்பு வந்தால் என்ன, எது வந்தால் என்ன,
அங்கு அறம் மீறப்பட்டுவிடக் கூடாது. இதை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பதித்துக் கொள்வோம். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த அறத்தை வலியுறுத்துகிறவர்களாக திகழ்வதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு முயல்வோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இறைவனுக்கு திருவுளமானால் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நன்றியும். ஞாயிறு மறைவுரை சிந்தனை. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி மகிழ்கின்றது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்கின்றது. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நுழைகின்றோம். இன்றைய இறை வாசகங்கள் நாம் இறைவனால் ஊன்றப்பட்ட நல்ல விதைகளாக இருக்கிறோம் என்றும், இந்த உலகம் என்பது வயல் என்றும் ஆழமான ஆன்மீக பாடங்களை நமக்கு சொல்லுகின்றன. இந்த உலகத்தை பற்றிய பல்வேறு பார்வைகள் இருக்கின்றன. ஆங்கில எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் சொல்லுகின்றார், இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. ஒரு போர் வீரனுக்கு இந்த உலகம் என்பது ஒரு போர்க்களம். இதில் எதிரிகளை வெற்றி கொண்டு வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற அந்த கருத்து மட்டுமே அவன் கண் முன்பாக இருக்கிறது. ஒரு கவிஞனுக்கு இந்த உலகம் என்பது அழகிய ஒரு புதையல். இயற்கையை நோக்கி அதனுடைய அழகினுடைய வியப்பில் கவிதை வழியாக அதை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு தொழில் அதிபருக்கு இந்த உலகம் என்பது ஒரு வியாபார கூடம், ஒரு வியாபார சந்தை. எப்படி இந்த உலகத்தை சந்தையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கில் இந்த உலகத்தை அவர் வியாபார சந்தையாக பார்க்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்றது, இந்த உலகம் என்பது ஒரு அழகிய வயல் ஆக இருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது ஒரு நல்ல விதைகளை போல இந்த உலகம் என்னும் வயலில் நாம் ஊன்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் கடவுள் என்பவர் ஒரு விவசாயியாக இன்றைய நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டப்படுகின்றார். இந்த கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலில் 12ஆம் அதிகாரத்திலே நாம் முதல் வாசகமாக படிக்கின்றோம். எப்படி கடவுளுடைய குணங்கள் என்று விளக்குகின்றன என்று பார்க்கும் பொழுது, கடவுள் நேர்மையுள்ளவராக இருக்கின்றார், எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார், பாவங்களிலிருந்து மனமாற்றம் தருகின்றார் என்று அவருடைய கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை படம் பிடித்து காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதை மீதும் கடவுள் கருத்தாய் இருக்கின்றார். கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார் என்று நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக, விதையினுடைய தன்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஒரு செடிக்கோ ஒரு கொடிக்கோ அந்த விதையினுடைய தன்மை என்பது மாறுபடுவதில்லை. அந்த விதைக்கு உரிய தன்மையின் வழியாக அந்த விதை முளைத்தெழுகிறது, அந்த விதை வளர்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் விதை
அந்த விதையினுடைய தன்மை சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தின் வழியாக நாம் நல்ல விதைகளாகவும் மாற முடியும், அழகியைச் சேர்ந்த தீய விதைகளாகவும் களைகளாகவும் நாம் மாற முடியும். ஏனென்றால் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவார்த்தை சொல்வது போல நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக இருக்கிறது. நன்மையை தேர்ந்து கொண்டால் நீ வாழ்வை பெற்றுக் கொள்வாய், தீமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் நீ சாவை பெற்றுக் கொள்வாய் என்று இறைவார்த்தை சொல்வது போல இந்த விதைக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்குரிய தன்மை சுதந்திரத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது நம்மால் கலைகளாகவும் மாற முடியும், நல்ல செடிகளாகவும் மாற முடியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இறைவார்த்தை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. உங்களுக்குள் எவ்விதமான கசப்பான நச்சுவேர் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி நன்மையை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். நல்ல விதைகளாக நாம் மாற அதற்குரிய பலன்களை கொடுப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மைக்குரிய அந்த விதைகளாக படைக்கப்பட்டது ஏன் தீமையை நாம் தேர்ந்து கொள்கிறோம் சில நேரங்களிலே என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஊன் இயல்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம பாவத்தின் விளைவாக பாவத்திற்கு அடிமையாக நாம் மாற்றப்பட்டோம், பாவத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டோம், பாவத்திற்கு காரணமான அலகைக்குள்ளுடைய பிடியில் சிக்கிக் கொண்டோம். அதனால் இறை மனித உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டது. மனிதனுடைய இயல்பு காயம் அடைந்தது, பலவீனம் அடைந்தது. ஆனால் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துடைய ஒப்பற்ற பலியின் வழியாக, அவருடைய தூய ரத்தம் சிலுவை வழியாக சிந்தப்பட்டதன் வழியாக நாம் பாவத்தின் ஆட்சியிலிருந்தும் அலகையின் பிடியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டோம். பிரிந்த இந்த இறை உறவில், அந்த விரிசலில் இப்பொழுது ஒரு ஒன்றிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அந்த உறவில் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து வழியாக. இருப்பினும் நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த காயமடைந்த மனித இயல்பு, அதை இறையியலில் சொல்லும் பொழுது ஊன் இயல்பு என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்திலே கான்குபிசின் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஊன் இயல்பு என்பது நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இந்த ஊன் இயல்பு என்பது பாவத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது, சிற்றின்பத்தை நோக்கி நம்மை இயக்குவதாக இருக்கிறது, சுயநலத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது. ஆக இந்த ஊன் இயல்பு தன்னிலே பாவம் அல்ல. ஆனால் ஊன் இயல்பின் நாட்டங்களுக்கு நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கும் பொழுது அங்கு பாவமாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஊன் இயல்பு நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இதை நாம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி, அந்த மறைக்கல்வி என்ற அந்த புத்தகத்தில் எண் 405 இதை நாம் காண முடியும். ஆக மனிதனுடைய ஊனியல்பு நீக்கப்படவில்லை. ஆனால் கடவுளுடைய அருள் மிக அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஊனியல்பு நீக்கப்படவில்லை என்பதற்கு இறையாளர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தாக, நாம் கடவுளுடைய அருளில் சார்ந்திருந்து அதில் வளரவும், புண்ணியங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் பயின்று அதிலே முதிர்ச்சி அடையவும், ஆன்மீக போராட்டத்தை புரிந்து கொண்டு அதில் நம் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் கடவுளுடைய அருளை தேர்ந்தெடுத்து நாம் முதிர்ச்சி அடையவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இறையாளர்கள் சொல்லுகின்றார்கள். புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், போராடாமல், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் போராடாமல், அதாவது ஆன்மீக போராட்டத்தில் ஈடுபடாமல் நமக்கு கிரீடம் கிடைப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஊனியல்பு கடவுளுடைய அருளால் நிரப்பப்படும் பொழுது நாம் இறை அருளை பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம். தீமையை விலக்கி நாம் நன்மை செய்து நல்ல விதையின் வழியாக நல்ல செடியாக நாம் வளர்கின்றோம். ஒரு முனிவர், இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
ஒரு குரு ஒருவர் தன் சீடரிடத்திலே ஒரு சல்லடையை கொடுத்து இதில் நீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். சீடர்களும் முயற்சி செய்து பார்க்கின்றார்கள், பல்வேறு விதமான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் சல்லடையில் நீரை நிரப்ப முடியவில்லை. குரு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார், முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் முடியும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் தோற்றுக்கொண்டே போகிறார்கள். நீரை ஊற்ற ஊற்ற அந்த சல்லடையில் இருந்து நீர் அந்த ஒவ்வொரு ஓட்டை வழியாக அது வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கடைசியாக சீடர்கள் குருவிடம் எங்களால் முடியவில்லை என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், ஒரு பாத்திரம் நிறைந்த நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் இந்த சல்லடையை போடுகின்றார். சல்லடை முழுமையாக அந்த நீர் நிறைந்த பாத்திரத்தில் மூழ்கி விடுகிறது. அப்பொழுது சொல்லுகின்றார், இந்த சல்லடை இப்பொழுது நீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த எளிய ஒரு ஆன்மீக கதை நமக்கு ஆழமான பாடங்களை கற்றுத் தருகிறது. நம்முடைய இந்த ஊனியல்பு கடவுளுடைய அருளில் நிரப்பப்படும் பொழுது அந்த ஊனியல்பு, அந்த பலவீனம் நம்மை ஒருபோதும் வீழ்த்திவிட முடியாது. என்றால் கடவுளுடைய அருள் அந்த இடத்துல முழுமையாக நம்முடைய பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு மேற்பட்ட விதத்தில் செயலாற்றுகின்றது. 2 கொரிந்தியருக்கு எழுதியப்பட்ட அந்த திருமுகத்தில் பவுலடிகளார் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் இறைவார்த்தையில் மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார். கடவுளிடத்தில் அவர் போராடுகின்றார். எனக்குள்ளாக இருக்கிற இந்த பலவீனத்துடைய முள் அகற்ற வேண்டும் என்று அவர் போராடி அவர் ஜெபிக்கும் பொழுது கடைசியாக இறைவனுடைய குரலாக அந்த வெளிப்பாடாக அவர் கொடுக்கப்பட்டது, என் அருள் உனக்கு போதும், உனது வலுவின்மையில் தான் எனது பலம் வெளிப்படும் என்று இறைவனுடைய குரலாக வெளிப்பாடாக அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஊனியல்பு என்பது நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக இறை அருளில் நாம் நிரம்பி இறைவனை என்றென்றும் சார்ந்திருந்து நாம் பலன் கொடுக்கின்றவர்களாக, ஆவிக்குரிய பலன் கொடுக்கிறவர்களாக வாழ்வதற்காக கிறிஸ்து வழியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம், அருள் வாழ்வுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் வாழ்கின்ற இந்த அருளின் வாழ்க்கைக்கு பரிசு ஒன்று இருக்கிறது. அது அறுவடை நாளில், அதாவது இயேசுவை 2ஆம் மகிமையின் அந்த வருகையின் போது அது நடக்கும் என்று இன்றைய அந்த உவமை வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இதை கண்முன் வைத்து பவுலடிகளார் சொல்வது போல, நல்லதொரு போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன், என் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசு எனக்கு இருக்கிறது என்று சொல்வது போல, நாமும் ஆன்மீக அருளை புரிந்து கொண்டவர்களாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற, அவருடைய பாடல்கள் வழியாக கொடுத்திருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் என்ற அந்த கொடையை நிரம்ப பெற்றவர்களாய் அருளில் வளர்வோம். நல்ல விதைகளாக நாம் மாறி பலன் கொடுத்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கலைகளை அகற்றியவர்களாய், தீமையை அகற்றியவர்களாய் இறை அன்புக்கு சாட்சி பகர்ந்து கொண்டே இருப்போம். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். தாழ்நிலையில் இருந்த என்னை கண்ணோக்கி நீர் நன்றி ஐயா. தாழ்நிலையில் இருந்த என்னை கண்ணோக்கி நீர் நன்றி ஐயா. இது முதல் எல்லா தலைமுறையும் போற்றச் செய்தீர் நன்றி ஐயா. இது முதல் எல்லா தலைமுறையும் போற்றச் செய்தீர் நன்றி ஐயா. வல்லவரே, அரும் பெரும் செயல்கள் எனக்கு செய்தீர் நன்றி ஐயா. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி மகிழ்கின்றது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்கின்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.
இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.